இந்த கால வேளையில் நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. நீ ஆவியான தேவனை காண வேண்டும் என்றால் நீ ஆவிக்குள்ளாக நீ கடந்து செல்ல வேண்டும். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுகிற நேரம் இது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிற நேரம் இது. இதோ சீக்கிரம் அவர் வரப்போகிறார். என் மகனே, என் மகளை, இந்த வேளையில் அவரை நோக்கி நீ அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தை நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ சொல்வாயானால் உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி உன்னை மீட்டு எடுக்க, உன்னை ரட்சிக்க என்னுடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர்தாம் இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தாம் இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தை இந்த கால வேளையில் நாம் உயர்த்துவோமாக. உனக்கு முழுமையான ரட்சிப்பு உண்டாகணுமா? உன் குடும்பத்துல சமாதானம் வேணுமா? இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பாயாக. இயேசுவே, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது என்று நீ உம்முடைய நாமத்தை உச்சரிப்பாயாக. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை நீ விசுவாசத்தோடு நீ கேட்பாயாக. பெரியோர் வர சிறியோர் வர கண்களை மூடி இந்த ஆவியான தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கால வேளையில ஆவியான தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாகவே நீ ஒரு லட்சியத்தோடு நீ வேண்டுதல் செய்வாயாக. ஒரு விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இருப்பதும் நீ நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நீ அசைகிறதும் நீ பேசுகிறதும் நீ ஜீவனோடு இந்த பூமியில இருப்பதை அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் அந்த கிருபையை நோக்கி நாம் பார்க்கிறோம்? கிருபையாகியது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக. என்னை பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சத்தை அண்டையிலே நீ வருவாயாக. வெளிச்சத்தை நோக்கி வருவாயாக. வெளிச்சமாகிய ஒளியாகிய இயேசுவின் அண்டையில அந்த பாதபடிகளை நீ சரணடைவாயாக. மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், உடைக்கப்பட்ட நிலைமையில நீ இருக்கலாம். உருவாக்கின கிருபை இது. இயேசுவின் கிருபை உன்னை தாங்குகிறது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம், நீ சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளுது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத
நல்ல கிருபையே தட்டி உற்சாகத்துடன் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. இந்த வேளையில் அவருடைய கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த வேளையில் அவர் நம்மளை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உன்னை உருவாக்கி இதுவரைக்கும் கொண்டு வந்த அந்த கிருபையை நோக்கி பார்ப்பாயாக. சோர்ந்து போன நேரத்தெல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்ட கிருபையை நோக்கி பார்ப்பாயாக. நீ இம்மட்டும் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கர்த்தருடைய சுத்த கிருபையை உன்னை தாங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையை எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோம்? என் மகனே, என் மகளே, இந்த வேளையில எனக்கு இடம் கொடுப்பாயாக. கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உனக்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே மரித்தேன், உனக்காகத்தான் இரத்தத்தை சிந்தினேன். நீயோ தேவ சமூகத்துல நீ உணர்வோடு எனக்காக இயேசுவே இரத்தத்தை சிந்தினீரே என்று நீ உணர்வோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறாயா? உன்னை மீட்டு எடுக்க முடியாக நீ உளையான சேற்றினிலே விழுந்து கிடந்தாய். நீ எழுந்திருக்க கூடாதபடிக்கு பாவத்துல சாவத்துல கிடந்தாய். இதோ ஒரு நாள் உன்னை தேடி வந்தேன். இந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காக இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்தேன். விழாவுல என்னை குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீர் வந்தது. இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு இரத்தம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல் பாருங்க இந்த பூமியில வாழ முடியாது. உனக்காக இரத்தமாகிய அந்த ஜீவனை தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தை உனக்கு தந்தார் அல்லவா? என்னை நோக்கி பார்ப்பாயாக. நீ மனுஷனை நம்ப வேண்டாம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். என்னை நோக்கி பார், நானே உன்னை விடுவிக்கிற தேவன். அதுக்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும், என் குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும். நீர் என்னை விடுவிக்கிறவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பரிசுத்தர். ஆண்டவரே, இந்த வேளையில் என்னை நோக்கி பாருங்கப்பா, என் கண்ணீரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவராகில விடுதலை இல்லாம தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் வீட்டுக்கு ஒருவராகில வெறுமையாய் போக கூடாது. லட்சியத்தோடு இயேசுவே எனக்கு மனம் இறங்கும். பிறவிலே இந்த குருடனாய் இருக்கிறவன் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இறங்கும். ஆண்டவரே, யாரையும் என்னால காண முடியல, நான் குருடனாக இருக்கிறேன். ஆண்டவரே, இருளான வாழ்க்கை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கிறேன். என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவே உம்மால் மட்டும் ஆகும். ஜனங்கள் எல்லாரும் அதற்றாங்க. அதெல்லாம் பார்க்காதபடி தாவீதின் குமாரனே மிகவும் சத்தத்தை உயர்த்துறாங்க. நீ அரட்டத்தான் முடியும், மனுஷனை கண்டு கொள்ளவில்லை அந்த குருடன். தாவீதின் குமாரனே, ஆண்டவர் என்னை நோக்கி வாங்க, எனக்கு மனம் இறங்கும். சத்தத்தை உயர்த்தினாங்க. இந்த சத்தம் கர்த்தருடைய செவிகளில் கேட்டது. அவர் போய் அந்த குருடனை விடுவிக்கிறார். கண்கள் திறக்கப்படுது. உன்னுடைய சத்தம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உன்னுடைய சத்தம்
இயேசுவின் செவிகளில் கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தேவ வல்லமை. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. நீ ஜலத்தினால பிறக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நீ நிரப்பப்படணும். என் பிள்ளையே, கரங்களை தட்டி தட்டி தட்டி, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது தானாவே இருளாகிய அந்த பாவம் பிசாசானவன் ஓடி போவான். வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகும். வெளிச்சமாகி இயேசு உனக்குள்ள வரட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசன வரத்தினால நிரப்புங்க. ஒவ்வொருவரும் பேசட்டும். உடைய மகிமை இறங்கட்டும். மகிமை 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 மகிமை. கர்த்தர் உனக்கு கொடுத்த அனல் மூட்டி எழுப்புவாயாக. வல்லமை வல்லமை வல்லமை. அக்கினியாகி இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. விடுவிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. விடுவிக்கிற அக்கினி இறங்கட்டும். காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசன உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசன உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, கரங்களை தட்டி தட்டி ஆவியினால் நிரப்பப்படுவாயாக. மகிமை மகிமை மகிமை. வல்லமை 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 தேவ வல்லமை. இயேசுவே ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரே, பெருங்காற்றாகிய ஆவியானவரே, இறங்குவீராக. வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி. அக்கினாவாக விடுவிக்கிற அக்கினி. அமர்ந்திடுமே, ஆவியானவரே, விடுவிக்கிற அக்கினி இறங்கட்டும். ஜீவ நதியாக விடுவிக்கிற அக்கினி பாய்ந்திடுமே, இறங்கட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வல்லமை, வல்லமை, பெருங்காற்றாக வல்லமை. வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக இறங்கட்டும் இறங்கட்டும் பெருங்காற்றாக இறங்கட்டும் வீசிடுமே, இறங்கட்டும். வல்லமை வல்லமை, அக்கினியாய் வல்லமை, இறங்கிடுமே, வல்லமை. அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக மகிமை, வீசிடுமே, மகிமை. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, இயேசுவே. அக்கினாவாக அமர்ந்திடுமே, வல்லமை, வல்லமை, வல்லமை. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, மகிமை, மகிமை, அக்கினியாய் மகிமை, இறங்கிடுமே, மகிமை, மகிமை. அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஓதுடா கொத்துடா மாடா கொத்துடே, ஒருபா கொத்துடா மாடா கொத்துடே, என்னை நேசிக்கிறதாலே என் பிள்ளையே. ஓதுடா கொத்துடா மாடா கொத்துடா மாடா கொத்துடே, ஒருபா கொத்துடா, என்னை நேசிக்கிறதாலே என் பிள்ளையே. ஓதுடா கொத்துடா மாடா கொத்துடே, உன் பாவ கரைகள் மற்றும் நீக்கி பரிசுத்தனாக உன்னை மாற்றி நான் வாழ மீள தேவனாக இருக்கிறேன். ஓதுடா கொத்துடா மாடா கொத்துடே, நீ என்னை விசுவாசித்தால் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆகப்படுவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓதுடா கொத்துடா மாடா கொத்துடே, மாடா கொத்துடே, ஒருபா கொத்துடா கொத்துடா மாடா ஹல்லேலூயா கொத்துடா, ஹல்லேலூயா. ஒருபா கொத்துடா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் மகனே, என் மகளே, உனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தேன். நீ என் நாமத்தை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாக நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுப்பாயாக. ஓ மகிமை 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 மகிமை.
கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவாயாக. ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்கவே, உனக்கு சமாதானத்தை தரவே நான் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தேன். நிரப்பப்படு, என் ஆவியினால நிரப்பப்படு. பூர்ணமாய் உன்னை விடுவிக்கவே நான் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுங்க. இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். விடுவிக்கிற அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். விடுவிக்கிற அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, விடுவிக்கிற அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கி போராடுகிற எல்லாம் தீய சக்தியிலும் விடுவிக்கிற அக்கினி இறங்கி சாம்பலாக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ மகிமை. ஹல்லேலூயா. விடுவியும் விடுவியும். ஆண்டவரே, ஜீவியத்தை கிரீசி எல்லா சத்துருவின் வல்லமைகளை அவர் நிர்மூலமாக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, யுத்தமோ என்னுடையது. நீ என்னை துதித்துக் கொண்டிருப்பாயாக. உனக்காக யுத்தம் செய்து உன் ஜீவியத்தை கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களையும் சாம்பலாக்கி உனக்காக ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். நீ என் நாமத்துல நம்பிக்கை வைத்தவரை கூப்பிடு, என் நாமத்தை உயர்த்து. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இப்படி வல்லமை பலமா இறங்கட்டும். ஆவியானவரே, இப்படி வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இப்படி வல்லமை இறங்கி ஒவ்வொரு சுகமாக்கட்டும். சரீரத்தில் பலவீனங்களை நீக்கி போடுவீராக. இப்படி வல்லமை பலமா இறங்கட்டும். ஆவியானவர் இப்படி வல்லமை பலமா இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல பாவத்தை சாபத்தை நீக்கி பூர்ண விடுதலை தருவீராக. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை. ஹல்லேலூயா. இன்னும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. நீ எதையும் சிந்திக்க வேண்டாம். என் நாமத்தினாலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நீ கேளு. இப்பொழுது இந்த நிமிஷத்திலே உன்னை விடுவிக்க நான் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சிலர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கல, தேவனுக்கு அர்ப்பணிக்கல. எல்லாரும் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக. நீ மனுஷனை பார்த்தால் வெட்கப்பட்டு போய் விடுவாய். நானே உன்னை விடுவிக்கிற தேவன், உனக்கு சுகம் தருகிற தேவன். நானே உன்னை ரட்சிக்கிற தேவன், உன்னை மீட்டெடுக்கிற தேவன். என்னை நோக்கி நீ பார்ப்பாயாக. தொடர்ந்து துதிகளை செலுத்துவாயாக. நானே துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். மகிமை மகிமை. உம்முடைய நாமத்திற்காக மகிமை, உம்முடைய வல்லமைக்காக மகிமை. என்னுடைய வல்லமை ஆண்டவரே பலமாய் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் விடுவியும். இயேசுவின் நாமத்துல விடுதலை. பிதாவின் வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் நிறைவேறட்டும். மாமிசமான யாவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. நீடிய சூரியனாய் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. வல்லமை 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 வல்லமை. ஆண்டவரே, வல்லமை பலமாய் இறங்குவதாக. இயேசுவே விடுவியும். ஆமென். வல்லமை 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 வல்லமை. ஆவியானவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆமென் ஆமென் ஆமென். மகிமை மகிமை மகிமை. வல்லமை 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 வல்லமை. ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கும். இயேசுவே இறங்கும்.
ஆவியின் வல்லமை அக்கினியின் சோர்ந்து போக வேண்டாம், சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராகவே உனக்கு முன்பாக நிற்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். உன்னை விடுவிக்கவே அவர் வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்துக்குள்ள எனக்கு இடம் கொடு. உனக்குள்ள இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், எனக்கு பிரியமில்லாத சுபாவங்களை நீ அறிக்கை செய்து அதை அகற்றி விடுவாயாக. நான் வெளிச்சமாகிய தேவன் உனக்குள்ள வந்து வாசம் செய்யட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தை பார்த்து பிசாசு ஓடி போகிறான். கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஒருவரும் இரத்தத்தை சிந்த ஒருவரும் முன் வரல. அந்தந்த தெய்வம் பழி வாங்குது. இதை கொடு, அதை கொடு. பாருங்க, எல்லாம் கேக்குது. இத பழி கொடு, சேவலை கொடு, ரத்தம் சிந்த வைக்கும். பாருங்க, நம்முடைய தேவனும் அப்படி அல்ல. மிருக ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்காது. பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து இயேசுவை போல மாற்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்க்கிறோம்? நீ இயேசுவின் ரத்தம் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் பிசாசு நடுங்கி போவான். அந்த இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்தத்தை கண்டால் பிசாசு ஓடி போகும். இந்த வெளிச்சம் வரும்போது இருள் தானாகவே போய்விடும். உன்னுடைய இருதயம் வெளிச்சமாக இருக்கட்டும். தேவனுடைய சத்தத்தை அப்பப்ப நீ கேட்கும்படியாக என்னிலே நிலைத்திருப்பாயாக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் செய்யப்படுவது, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த கால வேளையில எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் ரத்தத்தை நீங்க பாக்குறீங்க? கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 கல்வாரி சிந்தப்பட்ட இந்த சுத்த இரத்தத்தை அண்டையின் வருவாயாக. சாத்தான் அதை காணும் போது ஓடி போவான். சாத்தான் சேனைகள் எல்லாம் நடுநடுங்கி ஓடி போகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். அவனுக்கு உயிர் இல்லை, பாலு மட்டும்தான் ஆடும். பிசாசுக்கு நீ எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் கல்வாரி சிந்தப்பட்ட சுத்த இரத்த தண்டையில நீ வந்திருக்கிறாய்? ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி
நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மாதி நிம்மாதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி அவர் ஆராதிப்போம். ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் பேசின தீர்க்க தரிசன வரங்களுக்காய் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நீர் எங்களோடு பேசினீரப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க. ஆண்டவரே, நீங்களே பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்ன வேண்டிக் கொண்டு வந்தார்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.